நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சஹாபாக்களிடம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இஸ்லாம் பக்கம் அழைக்கும் போது சில பேர் வந்து ஒருவித தயக்கமாக காட்டினாங்க, சில பேர் வந்து நீங்கள் இறை தூதரா அப்படின்னு கூட கொஷின் பண்ணாங்க. ஆனால் எந்த வித தயக்கமும் இல்லாமல், எந்த வித சந்தேகமும் இல்லாமல், எந்த வித கொஷினும் என்னை கேட்காம உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அப்படின்னு ஒரு டைரக்டாக சொல்லியிருக்காரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார், பெரிய பணக்காரராக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவர் வந்து தன்னுடைய முழு செல்வத்தையும் கொடுமைப்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்காக அவங்க செலவிட்டார், அவங்கள மீட்டுறதுக்காக செலவு செய்தார். அது மட்டும் இல்லாமல் அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றதற்காகவே அவங்க ரொம்ப கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டாங்க. கொதிக்கிற மண்ணில் இருக்கிற கல்லை வச்சு அவங்க நெஞ்சில் துன்புறுத்தப்பட்ட போது அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அங்கே வந்த உடனே பிலால் ரலியல்லாஹுக்கு அவங்களுக்கு வந்து அதிக விலை கொடுத்து அவரை வாங்கி உடனடியாக விடுவிச்சு சுதந்திரம் அளிக்கிறாரு. இந்த தியாகத்தை அவர் இறைவனுக்காக மட்டுமே செய்ததுனால தான் குர்ஆனில் அல்-லைல் அத்தியாயத்தில் அல்லாஹ்வே அவரை பாராட்டி அவருக்கு மறுமையில் திருப்தி கிடைக்கும் அப்படின்னு வாக்களிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எந்த மனுஷனுடைய செல்வமும் அபூபக்கரின் செல்வம் பயன்பட்டதை போன்று ஒருபோதும் பயன்பட்டதே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுத உடனே, அல்லாஹ்வின் தூதரே, நானும் என்னுடைய செல்வமும் உங்களுக்காக தவிர வேறு யாருக்காகவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிகழ்வு நடக்குது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. அதுக்கு உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய செல்வத்தை வந்து கொண்டு வராரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் என்ன கொண்டு வந்தேனோ செல்வத்தில் அதே அளவு பாதி வந்து நான் என்னோடய வீட்டாருக்கு விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் செல்வத்தை எடுத்துட்டு வராரு தர்மம் செய்யறதுக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன உங்க குடும்பத்துக்காக நீங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நான் அவங்களுக்காக அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் ஒருபோதும் அபூபக்கரை வந்து முந்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே புரியுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா ரெண்டாவது யோசனை எதுவுமே இல்லாம உடனே அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்றது.